ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோ கிச்சன். தமிழ் புத்தாண்டு எல்லாரும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி கொண்டாடினோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தமிழ் நியூ இயர் vlog வீடியோ இன்றைக்கி போட போகிறேன். பழங்கள்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணோம், அன்றைக்கி லஞ்ச் ப்ரிப்ரேஷன், டெம்பிள் விசிட், அப்புறம் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணது, அது எல்லாத்தையும் பற்றியும். இப்போ வந்து நான் விளக்கெல்லாம் கொஞ்சம் சிம்பிளாக எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் நைட்டே வந்து இந்த பழம்லாம் வச்ச ட்ரே எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரே இல்லாட்டி பிளேட்ஸ் இந்த மாதிரி வச்சுட்டு, முக்கணிகள்னு நம்ம சொல்கிற மாப்பழ வாழை அது அதுதான் வந்து மெயினாக வைக்கிறது. அதுக்கப்புறமேலு வெத்தலைப்பாக்கு, பூ, அப்புறம் வேறு பழங்களும் வைக்கலாம். அதுக்கப்புறம் நகை, சில்வர் ஜுவல்லரிஸ், அப்புறம் கோல்டு ஜுவல்லரிஸ், அப்புறம் மணி, காயின்ஸ், அப்புறம் கண்ணாடி இதெல்லாம் வச்சு காலையில் எந்திரிச்ச உடனேயே நம்ம தூங்கி எழுந்திரிச்சு முழிச்சதும் அதில் தான் வந்து நம்ம போய் முழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி முழிச்சோன்னா நம்மளுக்கு அந்த அந்த வருஷம் ஃபுல்லாகவே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை. பட் இது நல்ல விஷயந்தான். ஸோ நம்ம வந்து இதை எப்போதும் ஃபாலோ பண்ணலாம். நான் சின்னதுலேருந்தே எங்கள் அம்மா வீட்லேயும் நாங்கள் எப்போதும் இது மாதிரி எங்கள் அம்மாவும் பண்ணுவாங்க. இன்னும் ரொம்ப கிராண்டாக வந்து செய்வாங்க. நானும் வந்து அந்த மாதிரியே செஞ்சுட்டு காலையில் பசங்க எல்லாருமே ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் எழுப்பிட்டு இங்கே வந்து இந்த பழம் இதெல்லாம் வச்சுருக்கிறத பார்த்து அதை பார்த்துட்டு தான் நாங்கள் மறுபடியும் மற்ற வேலைகளே பண்ணுவோம். அந்த மாதிரி வந்து இருக்கோம். நல்லா ஹாப்பியாகவும் இருக்கும். அதுக்கப்புறமேலு இது செஞ்சு முடிச்சாச்சு. காலையில் எழுந்திரிச்சு இதை பார்த்துட்டு நான் இன்றைக்கி வந்து என்ன லஞ்ச் செஞ்சேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்கள், இந்த மாதிரி மிரர் இப்படி வச்சுட்டு காலையில் எந்திரிச்ச உடனேயே வந்து அந்த மிரர் பார்ப்போம். அந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணுறது கூட ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமாக பண்ணுவாங்க. சில பேர் கொஞ்சம் வித்தியாசமாக வந்து பண்ணுவாங்க. வெள்ளரிக்காவுக்கு வந்து அந்த அழகாக வந்து சாமி மாதிரி அலங்காரம் பண்ணி நகையெல்லாம் போட்டு அப்படி கூட பண்ணுவாங்க. அடுத்தது நம்ம இப்போ லஞ்ச் ப்ரிப்ரேஷன் பார்க்கலாம். லஞ்ச் ப்ரிப்ரேஷனும் இன்றைக்கி வடை பாயாசம்லாம் செஞ்சுருந்தோம். மாங்காய் பச்சடி தான் ரொம்ப ஸ்பெஷல் இன்றைக்கி. மாங்காய் பச்சடியும் செஞ்சுருந்தேன். அப்புறம் முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் எல்லாம் போட்டு ஒரு சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இனி புளி மட்டும் ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அடுத்தது தாளித்து விட்டு இறக்கி விட வேண்டியது தான். இது கூடயே இதை செஞ்சு ரெடி பண்ணிவிட்டு அப்போயே வந்து நான் மாங்காய் பச்சடிக்கும் ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு வந்து கடுகு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், அப்புறம் பச்சை மிளகாய் அது எல்லாத்தையும் போட்டு தாளித்து நல்ல பச்சை மாங்காவையும் போட்டுட்டு நல்லா வந்து கிளறி விட்டுறணும். அதுக்கப்புறமேலு வெல்லத்தையும் போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமேலு மூடி வச்சிடணும். மீடியம் ஃப்ளேம் இல்லாட்டி ஸ்லோ ஃப்ளேமில். அதுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வெல்லம் உருகி நல்லா மிக்ஸ் ஆயிரும். அவ்வளோதான், ரெடி ஆயிரும் அது. அதுக்குள்ளார வந்து நம்ம சாம்பாரை தாளித்து விட்டுறலாம். சாம்பாரை தாளித்து விட்டாச்சு. மாங்காவும் வந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சேன், அதுவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பீக்கங்காய் பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு வந்து கடுகு, கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமேலு கொஞ்சமாக தக்காளி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் சாம்பார் தூள் இதெல்லாம் போட்டு நறுக்கி வச்சுருக்க அந்த பீக்கங்காவையும் போட்டு நல்லா வந்து பெரட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லை. லோ ஃப்ளேம்லேயே மூடி வச்சோம்னா ஒரு 5-6 மினிட்ஸில் நல்லா வெந்துடும். இடையில 2 தடவை பெரட்டி விடணும். அப்புறம் தேங்காய் பூ போட்டு இறக்கிடணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பூ வந்து ஈஸியாக கிடைக்கும். எனக்கு பேக்கெட்டாகவே கிடைக்கும், துருவுனது. நல்லா க்ளீனாகவும் இருக்கும். அடுத்தது வாழைக்காய் வறுவல். யூஸ்வலாக வந்து வாழைக்காவும் ஒரு பொரியல் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுவோம். இப்போ நிறைய காய இருக்குன்ட்டு வாழைக்காய் வறுவல் பண்ணிட்டேன். இதுக்கு சோம்பு, அப்புறம் மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு தட்டி போட்டுட்டு நல்லா மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டுட்டு பெரட்டி விட்டு எண்ணெயிலேயே வந்து வறுத்து எடுத்துடணும். அப்புறம் பருப்புக்கும் வந்து மசால் வடைக்கும் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன்.
அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் இது கூட வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இலை இது எல்லாத்தையும் பொடியா நறுக்கி வச்சு, அப்புறம் நல்லா பொடியா நறுக்கி வச்ச வெங்காயம், அதையும் வந்து சேர்த்தி போட்டு உப்பு போட்டு வந்து நம்ம பெசஞ்சு வச்சிரணும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பருப்பு வந்து நல்லா கொர கொரன்னு வந்து அரைக்கணும். அப்பதான் வந்து சாப்பிட்றப்ப நல்லா மொறுமொறுன்னு டேஸ்ட்டு வரும். இப்போ வந்து நான் இப்படி நல்லா உருண்டை புடிச்சு, ஒரு 5, 6 உருண்டை புடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமேலு நீங்க ஃப்ரை பண்ணீங்கன்னா தான் ஈஸியா இருக்கும் போடுறப்ப. ஆ தட்டி தட்டி வந்து நம்ம இப்படி போட்டுறணும். போட்டுட்டு ஆ வந்து இப்ப கோல்டன் ப்ரவுன் கலர்ல வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துறணும். பார்த்தீங்களா? இந்த கலர்ல வந்திருக்கு. தான் டேஸ்ட்டும் மொறுமொறுப்பாவும் நல்லாயிருக்கும். அப்புறம் இதெல்லாம் பண்ணியாச்சு. இப்ப வந்து பாயாசம் பண்ணிரலாம். பாயாசத்துக்கு பாசிப்பருப்பு பாயாசம் வைக்க சொல்லி ஹஸ்பண்ட் கேட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு வேக வச்சுட்டு, வெல்லம் இத நல்லா வந்து கொதிக்க வச்சு 10 நிமிஷம் கிட்ட கொதிக்க வச்சு வடிகட்டி வச்சுருவேன். இப்போ அ இது முந்திரி, திராட்சையும் வறுத்து வச்சுக்கலாம். இப்போ வடிகட்டி வச்ச வெல்லத்த அந்த பருப்பு கூட சேர்த்திட்டு, மறுபடியும் நல்லா கொதிக்க விடணும். அந்த தண்ணி பதம் இல்லாம வரைக்கும் கொதிக்க விட்டுறணும். அப்பதான் வந்து இல்லாட்டி தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். இப்ப ஏலக்காய் தூள் போட்டுட்டு, போட்ட உடனேயே அந்த வெல்லமும், ஏலக்காய் தூளும் அவ்ளோ வாசமா ரொம்ப நல்லாருக்கு. இப்போ பொரிச்சு வச்சிருக்க இந்த திராட்சை, முந்திரி. இந்த திராட்சை வந்து நெறைய போட்டோம்னா, அது ஒரு மாதிரி டேஸ்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நெறையா போட்டேன். இப்ப வந்து தேங்காய் பால் வந்து கொஞ்சம் 1, 2ஆ இது பண்ணி வச்சிருந்தேன். அத அப்படியே ஊத்திட்டு இறக்கிடலாம். எல்லாமே ரெடி ஆயிருச்சு. அ பாருங்க அப்பளம், வடை, மாங்காய் பச்சடி, அதுக்கப்புறம் கத்திரிக்காய், முருங்கக்காய் சாம்பார், அப்புறம் புடலங்காய் தக்காளி கூட்டு. அதோட ரெசிபி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பீர்க்கங்காய் பொரியல், வாழைக்காய் வறுவல், ரசம், அப்புறம் பாசிப்பருப்பு பாயாசம். எல்லாமே வந்து ரெடி ஆயிருச்சு. இப்ப நம்ம இந்த புத்தாண்டப்ப எப்பவுமே வாழை இலையில பரிமாறி நம்ம சாப்பிடுறது தான் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலு. ஆ எல்லாத்தையும் வந்து பரிமாறி வச்சுட்டேன். எங்க வீட்ல எல்லாத்துக்குமே இந்த வாழை இலையில சாப்பிடுறதுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் வந்து உட்காந்து சாப்பிட்டோம். இப்ப வந்து டெம்பிள் விசிட் பார்க்கலாம். அந்த கோயில் வந்து விநாயகர் கோயில் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு லீவுங்கிறனால நெறைய கூட்டமாவும் இருந்துச்சு. ஆக்சுவலா சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. ஓரளவுக்கு சமைச்சு வச்சுட்டு, அப்புறமேல் போய் கம்ப்ளீட் பண்ணேன். அ வீடியோ வந்து மாத்தி மாத்தி இருக்கும்னு சொல்லிட்டு இப்படி போட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா, இது என்ட்ரன்ஸு. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மத்தியானம் வந்து 12 மணி பூஜைக்காக எல்லாமே ரொம்ப இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வேற வச்சிருந்தாங்க. கோயிலுக்கு வந்து போனப்ப அந்த மத்தியானம் 12 மணி பூஜைக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. சங்கு பூஜை, 108 சங்கு வச்சு பூஜை பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா, இங்கேயே வந்து லஞ்ச் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நாங்க வீட்ல சமைச்சனால இங்க சாப்பிடல. இப்ப வந்து இந்த கோலமெல்லாம் பார்த்தீங்கன்னா, அழகழகா பெரிய பெரிய கோலமா ரொம்ப நல்லா போட்டிருந்தாங்க. கோயில் போயிட்டு வந்துட்டோம் நாங்க. அதுக்கப்புறம் ஈவ்னிங் வந்து நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணோம். ஒரு 4, 5 ஃபேமிலி மட்டும். தமிழ் ஃபேமிலிஸ் இருக்காங்க. நாங்கலாம் வந்து மீட் பண்ணோம். அன்னைக்கு ஒரு பாட்லக்கு சும்மா ஒரு கெட் டுகெதர். அதுக்கு வந்து நாங்க டிஸ்போசபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணாம, எங்க வீட்ல இருக்கிற பிளேட்ஸ் அது மாதிரி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு, பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ண ஓரளவுக்கு கொஞ்சமாவது நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க வந்து வீட்ல இருக்க பிளேட்ஸ், கட்லரிஸ், அந்த கப்ஸ் எல்லாமே எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு எடுத்துட்டு வந்துட்டோம். அப்புறம் நெறைய ஃபுட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செஞ்சிருந்தாங்க. அவியல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ரவா இட்லியும், பிளெயின் இட்லியும் எடுத்துட்டு போயிருந்தேன். அதுக்கு வந்து ஒரு 3 சட்னி, கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி எல்லாம். வடை ரொம்ப சாஃப்ட்டா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு பொடி மாஸ் அதுவும் அந்த ரைஸ்க்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. கலர் அப்பளம், அப்புறம் இது அ தயிர் சாதம் எல்லாமே சாப்பிட்டுட்டு வெயிலுக்கு தயிர் சாதம் சாப்பிட்றப்போ அவ்வளோ நல்லா இருந்தது. சாம்பார் சாதம் ரொம்ப டேஸ்டியா செஞ்சிருந்தாங்க.
இன்னைக்கு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கொண்டு வந்திருந்த ஸ்வீட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஒரு ஸ்வீட் பொங்கல் மாதிரி சொன்னாங்க. அது பார்த்தீங்கன்னா, ரைஸ் புட்டிங் மாதிரி ரொம்ப க்ரீமியா சூப்பரா இருந்துச்சு. அந்த ரெசிபிய கேட்டுட்டு கண்டிப்பா வீடியோ போடுறேன். ஹேப்பியா இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணணும். நீங்களும் கொண்டாடியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். மீண்டும் ஒரு புதிய வீடியோவோட உங்களை சீக்கிரம் மீட் பண்றேன். தேங்க் யூ.